செக் பண்ணு நீ. வைடுக்கு அப்புறம் சரி திலீப் எப்போ வருவாரு? மேனேஜரே ஹீரோ எப்போ வருவாரு? அந்த வே நான் மாலை வேற போட்டிருக்கேன், உன்னை திட்டவும் முடியாது. சரி வா. ஏய் தளபதி சேரை கொண்டு போய் ஹீரோயினிக்கிட்ட போடு. அங்கே தான் போடுவேன். பாலியில் கோழி விளையாட வந்திருக்கான். இப்போதான் பாலியில் ஒருத்தனுக்கு லைஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை பேருக்கு லைஃப் கொடுக்குறது? இந்த இயர் லைஃப் கொட்டா ஓவர். வணக்கம் சார்மா. அதுக்கு நான் என்ன பண்றது? லைஃப் இல்லைன்னா சூசைட் பண்ணிக்கிறேன். வராத போன்ல இவ்வளவு பேசுவேடா நீ. அடங்குடா டேய். தளபதி வந்தாச்சு. ஒழுங்காக இருக்கான். ஹாய் லக்ஷ்மி, ஹவ் ஆர் யூ? ஃபைன். நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்க. வெரி குட் சிஸ்டரா. குடும்பமே ஹீரோயின்ஸ் குடும்பம் போல இருக்கு. அப்புறம் அடுத்து நான் ஒரு யூத்ஃபுல் லவ் சப்ஜெக்ட் பண்றேன். நீதான் ஹீரோயின். டேட் யாருக்கு கொடுத்துறாத. ஓகே சார். ஆக்சுவலி நம்ம காதல் பண்ணிருக்கணும். ஐ மீன் அந்த காதல் படம் யூனோ நம்ம ரெண்டு பேரும் கரெக்டா இருந்து நடிச்சிருந்தா என்ன? அப்ப நம்ம ஃபீல்டில் இல்லை. அது சர்மா ஹியர். எஸ் க்ளவுட்ஸ் ஓபன் ஆகுது போல இருக்கு. ஆக்சுவலி என் ஸ்கின் கலர் இப்படி தான் இருந்தது. ஒரு ஆக்ஷன் படம் பண்ணிட்டு வரேன், வெயில்ல கருத்துடுச்சு. ஏய் கண்ணையா. எக்ஸ்கியூஸ் மீ. டேய் நீ எங்கடா எங்க? சின்ன வேஷம் இருக்குன்னு சரவணா வர சொன்னா. அதான் ஹீரோட பேசிட்டு போது கண்ணையான் கூப்பிட்டு சரவணன் சொன்னா உனக்கு? இல்ல சத்தியமா இல்ல. டேய் இண்டஸ்ட்ரியில இருக்க மாட்டேன். எஸ் 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 ரெடி. என்ன லேட்? சார் ஆட்கள் ஜாஸ்தியா இருக்கு. எங்க அப்பா எத சைட்? ரெடி சார். சீனன் சொல்லிருந்தானோ. இதுக்கு முந்தின சீன்ல மாதவி ட்ரெயின்ல காத்துட்டு இருக்கும்போது ராகவன் வரல. இவங்க எல்லாம் யாரு? மாதவிங்கிறது இந்த படத்தோட ஹீரோயின். ஓ அப்ப ராகவன் நானா தான் இருப்பேன். கண்டினியூ. அதனால ராகவன் மாதவியை சந்திக்கும் போது மன்னிப்பு கேட்கிறான். சாரி கேட்கிறாரு. நேத்து முந்தா நேத்து வந்த ஹீரோயின் கிட்ட திலீப் காந்த் மன்னிப்பு கேக்குறதா? வாட் இஸ் திஸ் சந்தானம்? திலீப் காந்த் இல்ல, ராகவன் கேட்கிறாரு. ராகவன் அணி நடிப்பியா? தலைவா சார், நீங்க மன்னிப்பு கேட்டதாலேயே அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறா. அதாவது லட்சுமி ராய். ஓ ஓ ஓ ஓ அதெல்லாம் மெட்ராஸ்ல. அப்போ ஓகே அப்போ ஓகே அப்போ ஓகே. இப்போ லவ், யூத் லவ். வெரி குட். கேமராமேன் யாரு? ஜூம் போட்டுருக்கல. எல்லா ஷாட்டும் டைட்டா ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அதான் இப்ப யூத் ட்ரெண்ட். எல்லா சாட்டையும் ஆட்டினா தான் இண்டஸ்ட்ரி ஆட்ட முடியும். ஆட்டுவோம் ஆட்டுவோம். யோசிச்சு பிரயோஜனம் இல்லை சரவணா, தட்டி எரிஞ்சிருவோம். ஓகே டேக் ரெடி. கிளாப் வெரி ஹார்ட் காலேஜ் சொன்னாங்க. ஒன் மோர் வேணும். ஜூம் இன் முடிஞ்சு கட் பண்ணு. ஆமா ஓகே. உள்ள போங்க, மைதிலி கூட பிறந்த வந்திருக்கான். உட்கார வச்சுட்டேன்ல சார். ஹாய் தினேஷ். How are you, sir? சர்ப்ரைஸ். நான் நல்லா இருக்கேன். என்னங்க தங்கச்சியோட வந்திருக்கேன். மைத்திலி மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சாச்சா? இல்ல சார், இது ஒரு தெலுங்கு படம். அதில் நின்று இருந்தது, முடிச்சு கொடுக்கலான்னு வந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தலையெடுத்தல். என்ன பண்றது சார், அந்த பொறுக்கியோட ஓடி போய் வாழ்க்கையை கெடுத்துட்டா. கம் ஆன், அதெல்லாம் பழசு, மறந்துடுங்க. இனிமே பெரிய பெரிய டைரக்டர்ஸ், பெரிய பெரிய ஹீரோன்னு என் கூட நடிக்கட்டும். நான் பார்த்துக்கோ. ஒத்துக்க மாட்டேன் சார். அரே மைத்திலியோட நான் பேசுறேன். I'll talk to her. இங்க இருக்காங்களா? இல்ல சார், இன்னைக்கு ஷூட்டிங் போயிருக்கா. ஓகே, நோ ப்ராப்ளம். ஈவினிங் பாப்போம். ஓ ஷூர். டேக் கேர். மைத்திலி கேட்டேன்னு சொல்லு. ஓகே, थैंक यू சார். ధర్మా గో వీళ్ళకి వస్తున్నారు. వెనక్కి చెప్పేది మీకే. సైలెన్స్. రన్నింగ్ క్లాప్. టేక్ 2. యాక్షన్. ప్రేమికి నేను ఇష్టం లేదు, ప్రేమించడం నాకు ఇష్టం లేదు. కట్. ఓకేయా? డ్రెస్ చేంజ్ చేసుకోండి మేడం. ఓకే. రా లైలా. நீ ஏற்பாடு பண்ணு கோபால். ஓகே சார். நான் பெர்மிஷன் இருக்கான்னு கேட்டு பார்க்குறேன். மேனேஜரே, கடைசி நேரத்தில் இல்லைன்னு கையை விரிச்சிடாத. நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே சார். அதான் உன் வேலை. ஏன் பெருமையாக சொல்ற?
நான் மைதிலி மேல உள்ள அன்பு குறையாம இருக்கேன். கடைசி வரையில் அப்படியே இருப்பேன். இது சத்தியம் பண்ணதுனால மட்டும் இல்ல மைதிலி. ஒரு வார்த்தை கூட பேசாம, ஏன்னு தெரியாம எல்லா முடிவையும் நீ எடுத்துட்டியே. நான் உன்னை உண்மையா நேசிக்கிறேன். என்ன மதிச்சு இனிமே இது மாதிரி வழியில கூட என்ன பார்க்க வேண்டாம். பொண்ணுக்கு காதல் வந்தா தனக்கு தானே சிரிப்பா, காதலனை பார்க்கும்போது வெக்கப்படுவான். அப்போ பையனுக்கு காதல் வந்தா நான் காதலிக்கிறேன்னு எல்லா நண்பர்கள்ட்டையும் சொல்லுவான், கவிதை எழுதுவான். ஆனா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். திலீப் காந்த் ஒரு சின்ன நடிகர். சாப்பிட்டுட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. என்ன சார் இது? நம்பர் 1 நீங்க. நம்பர் 1 கோடிக்கணக்கான சம்பளம், உலகமெங்கும் ரசிகர் மன்றம். எப்படி இருந்தாலும் பிரியமா ஒன்று சொல்றேன், மைதிலியோட முதல் ரசிகன் தான். உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஏன்னா நான் உன்னோட படம் நடிச்ச பிறகு வேற எந்த ஹீரோயினோட நடிச்சாலும் பையங்களோட டியூட் பாடுற மாதிரி இருக்கு. சோ நான் முடிவு பண்ணிட்டேன், நாம தொடர்ந்து 3 படம் பண்றோம். சாரி சார், நான் இப்போ சினிமாலயே இல்லை. ஓ, புரிஞ்சுக்கோ மைதிலி, நீ என் மனசுல இருக்க. ஐ மீன், நான் உன்னுடைய ரசிகன் சொல்ல வந்தேன். இட்ஸ் ஓகே. சரவணன் மாறலையா, மைதிலி மாறலையா, எல்லாமே மாறும். மாறினதான மனசு. ஓகே, ஹேவ் யூ டின்னர். குட் நைட். ஹாய் தினேஷ், யூ ஹியர்? சார், உன்னதான் தேடிட்டு இருக்கேன். மைதிலி இப்பதான் கீழே பார்த்துட்டு வரேன். சார். சரவணன் அளவுக்கு அதிகமா நம்பி ஏமாந்துட்டா போல. சின்ன பொண்ணு பாவம், தாங்கிக்க முடியல. ஆமா சார், என்ன பண்றது? பயமா இருக்கு சார். வீட்லயும் கதை சாத்திக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருப்பா. அழுதுகிட்டே தான் சார் இருப்பா. சரவணனை விட்டு வந்தாலும் சட்டப்படி அவனை விட்டு வரலையே. தினேஷ், ஒரு அண்ணனா நீங்க தான் அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும். டைவர்ஸ்க்கு இன்னும் அப்ளை பண்ணலையே? அப்படி யாரும் யோசிக்கவே இல்லையே சார். யோசிக்க வேண்டாம், உடனே செஞ்சிருங்க. முதல்ல அவங்கிட்ட கையெழுத்து வாங்கணும். தினேஷ், எனக்கு எல்லாமே இருக்கு, ஆனா யாரும் இல்லை. நம்ம ஒரு குடும்பமா இருப்போமே. உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். குட் நைட். ரெய்னான், இப்ப இது நான் என்னோட பிடிச்சிட்டானா? உண்மைதான், நாம பிரியலனாலும் பரணமாவது ஒரு நாள் பிரிச்சிடும்ல. காதலிக்கும் போது தெரியாது. ஒத்திக்கிறானே. Got it. Rain set up over. கேமரா அந்த பக்கம் வாங்க. ஓகே சார். ஏண்டா ஆஸ்திரியா வேற ஆஸ்திரேலியா வேறையா? அப்ப பாதி பாட்டு இங்க பாதி பாட்டு அங்க போய் 2 நாட்டுக்கு மட்டும் வந்துருவோம். ஏய், தளபதி விட சொல்லு. தலைவா, மைதிலி ஷூட்டிங் எங்க நடக்கும்? ஏறுங்க, வண்டி அங்கதான் போகும். கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஷூட்டிங் நாளைக்கு வச்சுக்கோ, நீங்க புறப்படுங்க. உட்காருங்க. பை வாழ நினைத்தால் வாழலாம். எங்க போறாரு? கோல்டு. சாதாரண கோல்டு தானே. உனக்கு கோல்டுனா மூக்க சிந்திக்கிட்டே வேலை பார்க்கணும். இது ஹீரோவோட கோல்டு. எல்லா பயிலும் தும்மித்தான் ஆகணும். வெளியா இல்லை ஒய்யால. நீங்க போங்க. ஓகே. Excuse me. Yeah.
உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட ஒரு நிமிஷம் தான், வாங்க. நம்ப முடியாத விஷயங்கள் எவ்வளவு நடந்து போச்சு. இனிமே நீயும் மைத்திலியும் சேர்ந்து வாழ போறது இல்லைனாலும் சட்ட ரீதியா கணவன் மனைவியா இருக்கிறது நாளைக்கு அவளுக்கு எதிர்காலமே இல்லாம போயிடலாம். அதனால சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? முறையா பிரிஞ்சிடலான்னு மைத்திலி ஆசைப்படுறா. நீ இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துரு. முதல்ல மைத்திலியை டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லுங்க. எல்லாம் ஒண்ணுதானே, நீ இதுல ஒரு கையெழுத்து தானே போட போற. இது சம்பந்தமா நான் பேச விரும்பல. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விவாகரத்து கேட்கறதுல என்ன நியாயம்? அவ டைவர்ஸ் அப்ளை பண்ணா சத்தியமா நான் மறக்க மாட்டேன். அவ என்னடா அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அவ சொத்துல பங்கு கேட்கலான்னு பாக்குறியா? உன்னை செருப்பாலே அடிப்பேன். வேணும்னு நினைச்சேன். ஒழுங்கு மரியாதையா இதுல நீ கையெழுத்து போட்டு கொடுக்கலாம். உன்னை உயிரோட விட மாட்டேன். என்ன யாருன்னு நினைச்சுடி? நீ முதல்ல சென்னைக்கு வாடா, அங்க வச்சு பேசுகிறேன். என்ன கொடுக்கடா கொடுக்கடா. என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணாட்டா, நாசம் பண்ணாட்டா. வாய்ப்பு கேட்டு நடிக்கிறானுங்க, கொடுத்தா நடிக்க மாட்டேங்கிறானுங்க. நந்தானா, ஆ? தளபதிக்கு ஏதாவது கதை பண்ணிருக்காம கேள்விப்பட்டேன். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? உட்காரு, சொல்லு. தம்பி கொஞ்சம் அப்படி இரு. கதை லீக் ஆயிரும். லைனை மட்டும் சொல்றேன். ஃபுல் யூத் லவ் ஒரே ஷாட்ல சொல்றேன். தமிழ் சினிமாவே சும்மா அதிர போகுது. திலீப்புக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரேயா பின்னாடி பார்த்துக்கிட்டே லவ் பண்றா. திலீப் அப்படியே திரும்புறாரு. காந்த பார்வையில சும்மா நொறுங்கி போறா. அவ கிட்ட வர்றா. ஒரே ஷாட். முகத்தோட முகம், உதட்டோட உதடு. அதை புரிஞ்சுக்கிட்டு திலீப் உதட்ட கடிச்சிடுறாரு. அந்த பொண்ணுனா ஓகே, இதுக்கு சிரேயா ஒத்துக்குமா? சார் உதட்ட சார் கடிச்சுக்கிறாரு, அதுக்கு சிரேயா என்ன ஒத்துக்கிறது? ஆர்ட் பிலிம் பண்ணிருக்க, ஒரு 5 வருஷம் நல்லா டெவலப் பண்ணு, அப்புறம் டேட் தர்றேன். நிமல் பிரசாத் லேபில் தான் டெவலப் பண்ணணும். வேலையை பாருடா டேய். பாரதேஷ், நீ வாடா. இந்த கதை லீக்கு வேற ஆகுதா? இதோ சந்தானம் வராரு, என்னன்னு கேட்போம். என்னாச்சு சந்தானம்? சார் வர மாதிரி தெரியலையா? இப்போ ஒரு புது பிரச்சனை. என்ன? முஸ்தபா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவன் எப்படி என்ன அடிக்கலாம்னுட்டு சீன் பேப்பரை கிழிச்சு போட்டாரு திலீப். அதுக்காக அவன் அடிக்கிறதுக்கு அமிதாப் பச்சனா வருவாரு? எவ்வளவோ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம், படமும் முடிய போகுது. அட்ஜஸ்ட் பண்ணி படத்தை முடிச்சிடலாம் சரவணா. சரி வரட்டும். நோ 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 நோ, இந்த கூல் ட்ரிங்க்ஸ், கார், பைக் இந்த மாதிரி விளம்பரம் நான் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்ப கூட குடி தண்ணீர், பியூர் ட்ரிங்கிங் வாட்டர், இப்படி ஒரு விளம்பரம் தான் முடிச்சேன். தண்ணியும் அரிசியும் தான் தமிழனுக்கு முக்கியம். அதை நல்லா தெரிஞ்சவர் தான் திலீப் காந்த் சார். வெரி குட். அப்ப எந்த மாற்றமும் இல்ல. இனிமே அந்த மாதிரி படத்துல தான் திலீப் சார் நடிக்கணும். அத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன். 2009ல இருந்து சாதகம் பேச ஆரம்பிச்சிருது. பணிக்கரே சொல்லிட்டாரு. You should have a vision. Yeah. Vision. பிரபா ஜூமன் கரெக்ட். சரி, நான் தளபதியை பார்த்துட்டு வரேன். ஓகே. இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் ரெடியா இருக்காங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாக்க கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டுவாங்க. Why not? தலைவா, என்ன சந்தானம், நீங்க ரெடினா அங்க எல்லாரும் ரெடி. சீன் கொடு. சந்தானம் தலைவா, இதுல ஹீரோயினோட அப்பா சிட் ஃபண்ட்ல எல்லாத்தையும் எழுந்து கடைசியில பைத்தியம் ஆயிடுவார் இல்லையா? ஆமா தலைவா. அந்த ஹீரோயின் தனக்கு யாரும் இல்லைன்னு போது இருக்கிற துன்பம் பத்தாதுன்னு ஹீரோ வந்து என்ன மறந்துருன்னு சொல்றான். நான் என்ன இந்த படத்துல வில்லன்னா? அது இல்ல தலைவா. வில்லனா? ஏண்டா முழு கதையும் படிடான்னு சொன்னல. தலைவரை மொத்தமா கதையை மாத்திட்டாங்க தலைவரை. நம்ம கிட்ட சொன்ன கதை இது இல்ல, வேற என்னென்னமோ எடுக்கிறாங்க. சொன்னா கேட்க மாட்டேன்றாங்க. பாரு, திலீப் சாரோட ஆடியன்ஸ் எல்லாம் லேடி ஆடியன்ஸ். இந்த மாதிரி படம் எடுத்தா காரி துப்பாங்க தெரியுமா? தலைவா, இந்த நீ எதுவும் பேச வேண்டாம். இனிமே எடுக்க வேண்டிய முழு கதையையும் கிளைமேக்ஸையும் எனக்கு வந்து படிச்சு காட்டணும். அப்பதான் ஷூட்டிங். கரெக்ட். போய் உன் டைரக்டர் கிட்ட சொல்லு. பேக் அப். இவங்களுக்கு எல்லாம் ஏன் டேட் கொடுக்குறீங்க?